மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு யுஜிசி என்கின்ற பல்கலைக்கழக மானிய குழு இன்றைக்கு ஒரு விரைவு மாதிரி சட்டத்தை இன்றைக்கு டிராப்ட் வெளியிட்டிருக்கிறார். யுஜிசியினுடைய டிராப்ட் வெளியிட்டிருக்காங்க, செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் மாநிலத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்திலே வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்கின்ற குழுவிலே ஏற்கனவே மாநில அரசின் சார்பாக ஒருவர் நியமிக்கப்படுவார். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற செனட்லிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். சிண்டிகேட்லிருந்து ஒருவர் நியமிக்கப்படுவார். இந்த மூவரில் இருந்து தேடுதல் ஊரிலிருந்து தான் வேந்தர் ஒருவரை துணைவேந்தராக நியமனம் செய்ய வேண்டும் என்பது இன்று வரை இருக்கிற கடைபிடிக்கப்படுகிற விதிமுறை, மாநிலத்துக்கு இருக்கிற முழுமையான அதிகாரம். ஆனால் இன்றைக்கு யுஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் நீ மாநில அரசு நியமிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. பின்ன யாருக்கு அதிகாரம்? முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை எடுத்து ஆளுநராக துணைவேந்தராக இருக்கிற ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் நியமிக்கலாம், சிண்டிகேட்ல ஒருவர் நியமிக்கலாம், யுஜிசி ஒருவர் நியமிக்கலாம். அந்த மூவரிலிருந்து ஆளுநர் ஒருவர் நியமிப்பார்.